ஜிகே மணி என்ன பண்ணார், தமிழுக்கு முன்னே பாதுகாப்பாக அனுப்பிச்சி விட்டார். தம்பி நான் ஐயாவை விட்டு வர முடியாது, மாட்டிட்டேன், நீ போயிடு அப்படின்னு. நீ போய் காங்கிரஸில் போய் பெண்ணாகரம் தொகுதியை வாங்கி அங்கே நிற்கிறார். அப்புறம் என்ன ஆகுது, ஐயா கிட்ட மாம்பழ சின்னம்லாம் வந்து பாமக கிட்ட இருக்குது. ஐயா என்ன தான் பெருசாக பேசினாலும் பிரச்சாரம் பண்ணாலும் ஜனங்க வந்து ஐயாவை பொறுத்த வரைக்கும் மாம்பழ சின்னம்னு முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. ஐயா ஓட்டு கேட்டோன்னா ஐயா உங்களுக்கு தான் ஐயான்ட்டு மாம்பழ சின்னத்தில் போடும். இதுதான் நடக்க போகுது. ஒரு ஸ்டாண்டர்டாக ஐயா கூட பண்ருட்டி வேல்முருகன் கூட சேரில் பாருங்கள், 2 பேரும் ஒத்த கருத்து உள்ளவர்கள் தானே. அங்கேருந்து வந்தவர் தானே இவர். ஆனால் அவர் கூட அங்கே போய் சேரில் பாருங்கள். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. சார் அப்போ இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பக்கம் தனித்தனியாக மக்களோட ஓட்டுகளை பிரிக்கிற மாதிரி ஆயிருந்துடும். இது பலமான ஒரு ஆட்சி அமையாத மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். பலமான ஆட்சி சாதாரணமாக அமையும். எல்லாரும் பிரிக்கல, 3 கூட்டணி தான். 4வது கூட்டணி இவர் நம்ம இவர் சீமான், அவர் ஒரு 8% ஓட்டு வச்சுருக்காரு. அந்த 8% அவர் நிறுத்தினார்னா அவருக்கு பெருவெற்றி அது. மற்றபடி 3 கூட்டணியில் 2 கட்சி, ஒரு தனித்தான் நிற்கிற ஒரு கட்சி. அதில் என்டிஏ டிஎம்கே 2 தான் பலமாக மோதிக்கிட்டு இருக்காங்க. இடையில் விஜய் இருக்கார். விஜய் அதிக வாக்குகள் வாங்குவார், ஆனால் சீட்டுகள் வாங்க முடியாது. விஜய் வாங்குகிற அதிக வாக்குகள் பெரும்பாலும் திமுகவுடைய கோர் ஓட்டு, சிறுபான்மையினர் வாக்குகள், பட்டியலின மக்களுடைய வாக்குகள், பெண்கள் வாக்குகள், இளைஞர்கள் வாக்குகள். அப்போ அந்த அடி பலமாக யாருக்கு உள்ளனா திமுக கூட்டணி. அடி பலமாக கொடுத்து இவர் சீட்டு வாங்கினாலும் ஓட்டு வாங்கினாலும் வெல்லுகிற அளவுக்கு வாங்க மாட்டார். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அறுவடை பண்ண போகிறது என்டிஏ. அதனால் என்டிஏ ஒன்று தனியாக மெஜாரிட்டியோட ஏடிஎம்கே ஆட்சி பிடிக்கலாம், இல்லைன்னா ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி ஏதாவது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு என்ன பெரிய மாற்றங்கள்லாம் கிடையாது. இல்லை இப்போ விஜய் வந்து எந்த அளவுக்கு ஓட் பேங்க் இருக்கோ, ஓட்டுகளை அவர் பிரிப்பாருன்றாங்களா, அந்த மாதிரி ஒரு சமூக ரீதியாக பார்க்கும்போது ராமதாஸ் அவர்கள் தனியாக நிற்கிறேன்னு சொல்கிறாரு. ராமதாஸ்கிட்ட என்ன இருக்குது சார்? அவருடைய சமூகத்துக்கான ஓட்டு காங்கிரஸ் போயிட்டார். ஜிகே மணி என்ன பண்ணார், தமிழுக்கு முன்னே பாதுகாப்பாக அனுப்பிச்சி விட்டார். தம்பி நான் ஐயாவை விட்டு வர முடியாது, மாட்டிட்டேன், நீ போயிடு அப்படின்னு. நீ போய் காங்கிரஸில் போய் பெண்ணாகரம் தொகுதியை வாங்கி அங்கே நிற்கிறார். அப்புறம் என்ன ஆகுது, ஐயா கிட்ட மாம்பழ சின்னம்லாம் வந்து பாமக கிட்ட இருக்குது. ஐயா என்ன தான் பெருசாக பேசினாலும் பிரச்சாரம் பண்ணாலும் ஜனங்க வந்து ஐயாவை பொறுத்த வரைக்கும் மாம்பழ சின்னம்னு முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. ஐயா ஓட்டு கேட்டோன்னா ஐயா உங்களுக்கு தான் ஐயான்ட்டு மாம்பழ சின்னத்தில் போடும். இதுதான் நடக்க போகுது. ஒரு ஸ்டாண்டர்டாக ஐயா கூட பண்ருட்டி வேல்முருகன் கூட சேரில் பாருங்கள், 2 பேரும் ஒத்த கருத்து உள்ளவர்கள் தானே. அங்கேருந்து வந்தவர் தானே இவர். ஆனால் அவர் கூட அங்கே போய் சேரில் பாருங்கள். இதுதான் ஐயா சேரலன்னா எப்படி சார், ஒரு மனக்கசப்போட வெளியில் வந்துட்டோம். ஏன் அவர் தான் ஐயாவை நான் மதிக்கிறேன்ட்டு ஐயா போய்லாம் பார்த்தாரு என்ன சார்? அப்போ கூட மறுபடியும் சேர்றதுன்றது இப்போ அவங்க அப்பா மகனுமே தனித்தனியாக ஆயிட்டு இப்போ பையன் போய் ஏடிஎம்கே கூட்டணியில் போய் சேர்ந்துருக்காரு, இவரு தனிச்சு நிற்பேன்னு சொல்கிறாரு. நாளைக்கு வேல்முருகனை பற்றி நான் சொல்லுங்கிறேன், நீங்கள் அன்புமணி பற்றி சொல்கிறீங்க. இல்லை சார், இவர் போய் அங்கே சேரணுன்னா கூட ஒரு முரண்பாடு இருக்குல்ல, ஏற்கனவே ஒரு முரண்பாடில் தானே வெளியில் வந்திருக்கிறாரு. அதை கூட முரண்பாட்டில் வெளியே வந்தார், திமுக கூட அப்புறம் சேரலையா? எல்லாரும் அப்படி தான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றா தான் இருந்துச்சு, 64 2ஆக உடைஞ்சிது. இப்போ 2 பேரும் ஒன்றா இல்லையா? முரண்பாடுனா அது தனியாக வச்சுக்குவாங்க. கூட்டணின்றது ஐயா இன்றைக்கி தனியாக இருக்கார், வேல்முருகனும் தனியாக இருக்கார். அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணி கூட சேர்ந்தாலாவது ஒரு ஆளுக்கு 3ஆக பிரிச்சுக்கலாம்ல, 234. 2 பேரும் ஒரே கொள்கை தானே. கொள்கையில் தான் மாற்றம் இருக்கா? தமிழ் மீது பற்று, தமிழ் ஆர்வம், தமிழ் தேசியம், எல்லாத்துலேயும் ஒரே கொள்கை தானே இருக்கு. அப்புறம் என்ன? அவருடைய நிலைப்பாடு என்னன்றதே எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரிய வந்துடும். இந்த எலெக்ஷனுக்கு பிறகு பலர் காணாமல் போய்விடுவார்கள். சிலர் ஓய்வுக்கு போயிடுவாங்க. ஓபிஎஸ்லேருந்து எல்லாரும். சார் ஓபிஎஸ்லாம் இப்போ இருக்காரானே தெரியல, அவர் ஓய்வு பெற்றாருன்னா இருக்காருங்க. கோடி நாயகன் ஒரு எம்எல்ஏங்க, அவர் இப்போ எம்எல்ஏ கேண்டிடேட்டுங்க. அவர் டிஎம்கேல
அவரா இப்போ எப்போ வந்துட்டு இப்போ வளர்ந்த இடத்த விட்டு போனாலும் மரியாதை போயிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் அவரை பற்றி பெருசாக யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இல்லை அதான் சொல்கிறேன், எலெக்ஷனுக்கு பிறகு பலர் காணாமல் போயிடுவாங்க, மௌனம் ஆயிடுவாங்க, ஓய்வுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி நடக்க போகுதுன்றேன். இல்லை இந்த எலெக்ஷனுடைய ஐயாவே பெருசாக ஓட்டு வாங்கலை அப்படின்னு என்ன பண்ணுவார்? ஓட்டு வாங்க முடியாது, ஓட்டில் தான் வாங்க முடியும். நிற்க வைக்கிற ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க மாட்டாங்க, ஓட்டை வேணால் பிரிப்பாங்க. அதுக்கு பிறகு ஐயா என்ன பண்ணுவார்? டக்குன்னு பையனை கூப்பிட்டு கூட சேர்த்துக்குவார். என்னன்னா நடக்கும். முன்னாடினா இந்த 2 கட்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. பல தடவை நடந்திருக்கு, பல தடவை நடந்திருக்கு. 2016 ஐயா யார் கூட நின்னார்? இது நீங்கள் பாமகவை தனியாக நின்றுச்சு 2016. மக்கள் நல கூட்டணி தனியாக நின்றுச்சு, ஏடிஎம்கே தனியாக நின்றுச்சு, டிஎம்கே ஒரு கூட்டணி வச்சு நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் அந்த மாதிரி பலரும் தனித்தனியாக நின்றுருக்காங்க. இல்லை அந்த மக்கள் நல கூட்டணியே வந்து சசிகலா அவர்களால் தான் வந்துட்டு உண்டாச்சு. டிஎம்கேவுடைய இது ஓட் பேங்கை உடைக்கிறதுக்காக உண்டான கூட்டணி அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சப்பா இருந்துச்சு. மக்கள் நல கூட்டணியை உருவாக்க சொன்னதே வந்து சசிகலா அவர்கள் தான் சொல்லி தான் உருவானதா ஒரு பேச்சு நிலவுச்சு இல்லையா? அப்போ ஏங்க 10 வருஷம் முன்னாடி உள்ள கதையை இப்போ கேட்டுனுக்கிறீங்க, அதெல்லாம் முடிஞ்சு. இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க இல்லையா அன்னைக்கு தனியாக போயிட்டா தனியாக நின்னாருன்னு. அது தனியாக நின்னதாக அதில் இவங்க ஐடியா பண்ணி தானே பண்ணி வச்சிருக்காங்க. என்னமோ நடந்துச்சு, ஆனால் எல்லாரும் தனித்தனியாக தான் நின்னாங்க. எல்லாரும் தனித்தனியாக நின்னாங்க, எல்லாம் தேர்தலில் நின்னாங்க எல்லாரும். அப்புறம் என்ன, யார் கொண்டு வந்தா யார் உருவாக்குனாலாம் கேள்வி இல்லை. எல்லா கட்சிகள் தனித்தனியாக நின்றுச்சா இல்லையான்ற. ஐயா ராமதாஸ் தனியாக தான் நின்னாருன்ற. 2016 அன்புமணி ராமதாஸ், மாற்ற முன்னேற்ற அன்புமணின்னு தனியாக தான் நின்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷனில் திவாரி காங்கிரஸு ஐயா எல்லாம் ஒன்றா நின்னாங்க. அதுக்கு ஒரு எலெக்ஷனில் கிருஷ்ணசாமி இன்னும் பலர் தனித்தனியாக நின்றுருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் தனியாக நின்றுருக்குது, காங்கிரஸ் தனியாக நின்றுருக்குது. இந்த மாதிரி பல உதாரணங்கள் பலதை கடந்து வந்திருக்கு. எப்போவுமே தொங்கு சட்ட சொல்லி வரல 2006 தவிர. புரியுதா? இந்த வாட்டி ஓட் பேங்கிங் ஏன்னா நிறைய விஜய் பிரிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான். விஜய் ரொம்ப பிரிப்பார் நிறைய. அப்புறம் அவர் ஜெயிக்கவும் ஒரு சூழ்நிலை இல்லாமல் ஓட் பேங்கிங்கை மட்டும் பிரித்தா அப்போது யாருக்குமே பலமான ஒரு வெற்றியாகவே இது இருக்காதுல்ல சார். அப்போ வந்து அது அப்படி தானே தெரியும். நான் தான் சொல்கிறேன்னு, அவர் பிரிப்பார், நல்லா ஓட்டு வாங்குவார். அவர் பிரிக்கிற வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் திமுக சார்ந்த வாக்குகள். அதனால் திமுக வீழ்ச்சி அடையும். கொஞ்சம் ஏடிஎம் இருந்து பிரித்தாலும் ஏடிஎம்க்கு அந்த பெரிய பாதிப்பு இருக்காது. அப்போ இவரும் ஜெயிக்க மாட்டார், அவங்களும் ஜெயிக்க மாட்டாங்கன்னா இவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கும். ஒரு தொகுதியில் 1,00,000 ஓட்டு இருக்குன்னா 45,000 ஓட்டு டிஎம்கே வச்சுருந்தது, 39,000 ஓட்டு ஏடிஎம்கே வச்சுருந்தது, 6,000 ஓட்டு அதிகத்தில் டிஎம்கே ஜெயிச்சது அப்படின்னா, விஜய் வந்த பிறகு அதுலேருந்து ஒரு 18,000 ஓட்டு விஜய் பிரிச்சுக்கிறாரு. இங்கேருந்து ஒரு 2,000 3,000 பிரிச்சுக்கிறாரு, 21,000. அப்போ இங்கே 18,000 போச்சுன்னா 45ல் 27க்கு வந்துடுவார். இவர் 21, அங்கே ஒரு 4-5 பிரித்தா 34. அப்போ 27, 31, 34, 27, 21, 34னா 34 தானே ஜெயிக்கும். அந்த மாதிரி தான் வாக்குகள் பிரியும். சில இடங்களில் விஜய் கட்சி இன்னும் கொஞ்சம் வாக்கு இங்கேருந்து ரொம்ப கொஞ்சம் பிரிக்கிறாருன்னா இவங்க ஜெயிப்பாங்க. அப்படி ஒரு 60-70 சீட்டு டிஎம்கே ஜெயிக்கும், மீதி வந்து ஏடிஎம்கே கூட்டணி பிடிக்கும், 150 சீட்டு வரைக்கும் பிடிக்கும். விஜய் இது வந்து ஒரு 5-10 சீட்டு பிடிச்சா பெரிய விஷயம். இப்படி தான் தேர்தல் முடிவு வரும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒரு தொகுதியில் அண்ணன் சீமான் நிற்கிறாரு காரைக்குடி, அவருக்கு மட்டும் அதிகமாக எல்லாருமே போடுறாங்கன்னா ஒன்று ஜெயிக்கலாம். அந்த இடத்துல கூட 8% இல்லை, இருக்கிற வாக்கில் ஒரு 35% அப்படி வாங்கியிருந்தாருன்னா ஜெயிக்கலாம். இப்போ திருவொற்றூரில் நின்னார், 28% நான் நினைக்கிறேன் வாங்கினார். ஆனால் அது வெற்றிக்கான ஓட்டாக மாறல. அந்த மாதிரி காரைக்குடியில் இன்றைக்கி 4-5 முனை போட்டி. டாக்டர் பிரபுன்னு இது தாவேகா, சீமான் அவர்கள், மாங்குடி காங்கிரஸ் மாங்குடி சிட்டிங் வேட்பாளர், அப்புறம் ஏடிஎம்கேல ஒரு வேட்பாளர். இந்த மாதிரி 4-5 முனை போட்டி அங்கே இருக்குது. அதெல்லாம் போகும்போது லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. அப்போ 50,000 ஓட்டு காங்கிரஸுக்கு அங்கே வெயிட்டு அங்கே காரைக்குடி இருக்குது. ஏடிஎம்கே வேட்பாளர் 45,000 வாங்குறாரு. சீமானுக்காக விருப்பப்பட்டு போடுறாங்க, அது 40,000 வருதுன்னா அங்கே 45,000 50,000 வாங்கின வேட்பாளர் ஈஸியாக ஜெயிச்சிருவார். எப்போவுமே ஓட்டு அதிகமாக பிரியும் போது
ஓரளவு கம்மியாக வாங்குறவர் கூட லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு ஜெயிச்சிருவார். அந்த மாதிரியும் பிரச்சனை இருக்குது. தாவேகா அங்கே பிரபுன்னு ஒருத்தர் நிற்கிறார், அவர் எப்படி பிரிப்பார்? அப்போது ஒரே இடத்துல 2 பேர் ஓட்டை பிரிக்கும் பொழுது கம்மியாக யார் இருக்காங்களோ 2 கட்சி பெரிய கட்சி இருக்குல்ல, அதில் எது கம்மியாக வாங்குதோ அதை அடிச்சிடும். இதுதான் நடக்கும். இப்போ 26 தேர்தல் கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக அமையும். வெற்றி யாருக்குன்னு கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக, அதாவது 100% கணிக்க முடியாது, ஆனால் ஓரளவுக்கு இப்படி தான் போகும் அப்படின்னு கணிக்கலாம். சில இடங்களில் வேட்பாளர் ஃபேக்டர் ஜெயிக்கும். நான் சொன்னல 70-80 சீட்டு டிஎம்கே ஜெயிக்கும்னா வேட்பாளர் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ என்ன தான் பண்ணாலும் உதயநிதி தோக்கடிக்க முடியாதுல்ல, என்ன தான் பண்ணாலும் ஸ்டாலின் தோக்க மாட்டார். அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ கேஎன் நேரு தோக்க மாட்டார்னு வச்சுக்கோங்க, அலை அடித்தா தோற்றுருவாங்க. இது அலை அந்த அளவுக்கு பெரிய அலை இல்லை, ஆனால் பல முனை போட்டி, அதில் அவங்கவுங்க கெயின் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு 70-80 சீட்டு இவங்க ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இவங்க 150 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. உங்கள் தகவலுக்கு நன்றி சார். நன்றி.